எல்லாருமே சக்ஸஸ்காண்டி தான் ஓடிட்டுருக்கோம். அந்த சக்ஸஸை அட்டைன் பண்ணணும்னா ஒரு சில டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு சில பவர்ஃபுல்லான 8 ஹேபிட்ஸ் உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 ஹேபிட்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். உங்களோட சக்ஸஸை யாரும் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் ஒர்க்கும் தான். அதே மாதிரி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஹேபிட்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களோட மென்டல் பவர் என்ஹான்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 8 பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பாசிட்டிவ் திங்கிங். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணாதான் அதை மிகப்பெரிய லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணுற பல விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை தான் உண்டாக்கும். ஆர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் 1947 ஆஸ்ட்ரியாவில் இவர் பிறக்கிறாரு. சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஆர்னால்டுக்கு இளம் வயசுலே மிகப்பெரிய சாதனைகள் பண்ணணுன்ற ஆசை அவருக்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. ஆர்னால்ட் ரொம்பவே பிலீவ் பண்ணுறாரு. இந்த வாழ்க்கைக்கு கோல் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயன்றது அவருக்கு புரியுது. ஹாலிவுட்டில் வந்த டார்சான் மூவி ஜானி வெய்ஸ்மில்லரை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆக்டர் ஆகணுன்ற ஆசை சின்ன வயசில் வருது. அதுக்கப்புறம் ஹெர்க்யூல்ஸ் அந்த கேப்டிவ் உமன் மூவியை பார்த்துட்டு ரெக் பார்க் அவரோட ஸ்டன்னிங் பாடி பில்டரை பார்த்துட்டு அவர் ரொம்பவே வியந்து போயிடுறாரு. இதே மாதிரி நம்மளும் ஒரு பாடி பில்டர் ஆகணுன்ட்டு அவருக்கு அந்த ஆசை தோன்ற ஆரம்பிக்குது. ஆர்னால்ட் தன்னோட வாழ்க்கைக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணுறாரு. என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் அச்சீவ் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் அட்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷன் க்ரியேட் பண்ணுறாரு. அதுக்கேற்றாப்புல தன்னோட கனவுகளை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட மிகப்பெரிய லட்சியமே பெஸ்ட் பாடி பில்டர் ஆகணும் தான். அதுக்காண்டி அவர் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்காரு. நிறைய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறாரு அவரோட ட்ரீம் அடையிறதுக்காண்டி. மிஸ்டர் யூனிவர்ஸுன்ற டைட்டிலையும் வின் பண்ணுறாரு. அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியமாக நினச்சிட்டு இருந்தால் அந்த விஷயமும் அவருக்கு கிடைச்சிருது. அவரோட பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் டெடிகேஷன் மூலமாக 14 டைட்டில்ஸ் இன் பாடி பில்டிங் இன்க்ளூடிங் கிரேட்டஸ்ட் பாடி பில்டர் இன் த வேர்ல்டு அந்த சாதனையையும் அவர் படிச்சிருக்காரு. ஆர்னால்ட் வெறும் ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் ப்ரொடியூசர், பிஸ்னஸ்மேன் அண்ட் பொலிட்டீஷியன். அவரோட பாசிட்டிவ் மைண்ட் செட்னால தான் அவரால் மிகப்பெரிய சக்ஸஸை அடைய முடிஞ்சிருக்கு. செகண்ட், கோல்ஸ். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த கோலை அடையணுன்றதில் ரொம்பவே கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அந்த கோல்காண்டி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணணும். டெய்லியும் அதுக்காண்டி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும், சக்ஸஸை நீங்கள் அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பியான்சே இவங்க ஒரு மிகப்பெரிய என்டர்டைனர், எக்ஸ்ட்ராடினரி அமெரிக்கன் சிங்கர் அண்ட் சாங் ரைட்டரும் கூட. அவங்க ட்ரெட்மில்லில் ஒரு பிக் வச்சுருப்பாங்களாம், அகாடமி அவார்ட். அதாவது அந்த அவார்டை அவங்க வாங்கின மாதிரியே விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்களாம். அந்த அவார்டை டெய்லி அவங்க பார்க்குறது மூலமாக அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்ததாகவும், அந்த அவார்டை அவங்க வாங்கினதா கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ண மாதிரியும், ஸ்டேஜில் இருந்து என்னெல்லாம் தேங்க்ஸ் ஸ்பீச் கொடுக்கணுன்றதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் கோலை நினச்சா மட்டும் பத்தாது, அதுக்கான ஆக்ஷன்ஸும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிஷியன்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஆசையை கிராமி அவார்ட்ஸ் அதை வாங்கணுன்னு தான் அவங்களோட கனவாக இருந்திருக்கு. அவங்க தான் மோஸ்ட் அவார்டட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ன்ற ஹிஸ்ட்ரியையும் உருவாக்கியிருக்காங்க. அவங்களோட கோலை கிளியராக அவங்க ஃபைன் பண்ணனால தான் அவங்களால மிகப்பெரிய வெற்றியை அடைய முடிஞ்சிச்சு. உங்கள் கோல் என்னன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணுங்கள். தேர்ட், டெய்லி ரொட்டீன். ஒருத்தரோட வாழ்க்கையில் டெய்லி ரொட்டீன் மிகப்பெரிய பங்காற்றுதுன்னு சொல்லியிருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்களோட டெய்லி ரொட்டீன் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக வச்சனால தான் அவங்களால மிகப்பெரிய இடத்தை அடைய முடிஞ்சிச்சு. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் லீடிங் ரைட்டர், சயின்டிஸ்ட், இன்வெஸ்டர், ஸ்டேட்ஸ்மேன், பப்ளிஷர், டிப்ளமேட், பிரிண்டர் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர், இப்படி பல திறமைகள் உடையவர் தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். இவர் ஒரு ஏர்லி பேர்ட். மார்னிங் 4 o'clock எந்திரிச்சிருவார். அவரோட டெய்லி ரொட்டீன் என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போடுவார். 8 AM to 12 PM அவரோட ஒர்க்கில் ரொம்பவே கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். 12 PM to 1 PM கொஞ்சம் ரீடிங் அண்ட் அவரோட லஞ்ச் எல்லாம் முடிச்சிருவார்.
அண்ட் நைட் 10 PM வரைக்கும் அவர் ஃபினிஷ் பண்ணாத எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஒரு செல்ஃப் அனலைசிஸ் அவருக்கே அவர் கொடுத்துப்பார். கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவார். டெய்லி ரொட்டீனுக்கு பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அவர் ஒரு இயர்லி ரைசர். தன்னோட ஒர்க் எல்லாமே கரெக்டாக முடிச்சிருவார். எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் அந்த 24 மணி நேரத்தை நம்ம எப்படி வகுத்து நமக்கு பயனுள்ளதாக செலவழிக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட வெற்றி தோல்வி எல்லாமே தீர்மானிக்கப்படுது. 4th, எக்ஸசைஸ் ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வெல்த்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஹெல்த்தை விட்டுடுறோம். ஹெல்த் நிறைய பேர் கவனிக்காமையே பல இஷ்யூஸ் வந்துடுது. நீங்கள் ரெகுலராக வாக்கிங், ஒர்க் அவுட், சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். கன்சிஸ்டன்சியாக பண்ணுறப்ப உங்களுக்கு பிரெயின் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் உங்களோட மூட் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட எனர்ஜி லெவல் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நீங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருந்தீங்கன்னா உங்களை அறியாமையே ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு உண்டாகும். 5th, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த ஹரிபரியான வாழ்க்கையில் நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கோமே தவிர நம்ம மைண்டுக்கு ஒரு அமைதி நிலை தேவைன்றதை நிறைய பேர் மறந்துடுறோம். ஏன்னா நீங்கள் உங்கள் மனதை அமைதி ஆக்குனாதான் உங்கள் மைண்ட் ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா மெடிடேஷன் ஆர் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் பண்ணலாம். இது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அண்ட் எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் தெளிவாக சிந்திக்க முடியும். ரசல் சிமோன்ஸ், அமெரிக்கன் ஆண்டர்ப்ரனர் அண்ட் ரைட்டர், கோ-ஃபவுண்டர் ஆஃப் டெஃப் ஜாம். இவர் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். இது மூலமாக இவருக்கு நல்ல ஃபோக்கஸ் கிடைச்சதாகவும் க்ரியேட்டிவான ஐடியாஸ் உண்டாகும்னு சொல்லியிருக்காரு. இவர் மெடிடேஷனுக்காண்டியே ஒரு ஓன் ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் மெடிடேஷன் மேட் சிம்பிள், டிரான்சென்டென்டல் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து பண்ணலாம். ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் சிட் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 20 மினிட்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் இதை பண்ணால் மட்டும் போதும். இதுக்கு எந்த ப்ரீத்திங் பேட்டர்ன்ஸும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சா மட்டும் போதும். இது ஒரு பியூர்லி மென்டல் டெக்னிக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6th, ஸ்லீப். மிகப்பெரிய ஃபேமஸான பீப்புள், சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் ரொம்பவே தூங்காமல் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. அவங்க ஸ்லீப்பிங் ரொட்டீனை ப்ராப்பராக வச்சுருந்தனால தான் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சயின்டிஸ்ட். இவர் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணதுக்காண்டி இவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஐன்ஸ்டீன் ரொம்பவே ஜீனியஸாக இருக்கிறனால அவர் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாருன்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. அவர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் குறையாமல் தூங்குவாராம். இதனால் அவர் ரொம்பவே ஆக்டிவாக இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கு இடையில் ஒர்க்குக்கு அவர் கொஞ்சம் கேப் விடணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்குவாராம். அதாவது அவரோட ஆர்ம் ஷாமில் உட்காந்துட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு அவர் ஹேண்டில் ஒரு ஸ்பூன் வச்சுப்பாராம். ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவார். அந்த ஸ்பூன் எப்போ கீழே விழுந்து அந்த சத்தம் கேட்குதோ உடனே எந்திரிச்சிருவாராம். அதாவது ஓவர் ஸ்லீப்பிங்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி அவர் இதை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேட் நேப் அண்ட் அவர் நல்லா தூங்கினால அவருக்கு நியூ ஐடியாஸ் அண்ட் கீப் ஃபோக்கஸ்டாக த்ரூ அவுட் த டே இருந்திருக்காரு. 7th, கனெக்டிவிட்டி. நீங்கள் எல்லாருக்கூடையும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கியமாக மோட்டிவேட்டட் பீப்புள் கூட நீங்கள் டுகெதராக ஒர்க் பண்ணி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதனால் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் க்ரியேட் ஆகும். உங்களை மாதிரி யார் ஆம்பிஷியஸாக ரொம்பவே கோலை அடையணுன்ட்டு தீவிரமாக இருக்கிறாங்களோ அந்த பர்சன்ஸ் கூட நீங்கள் ரொம்பவே கனெக்டிவிட்டியாக இருக்கணும். உங்களையும் உங்கள் ஆம்பிஷன் மேலே அக்கறை இருக்கிற பர்சன்ஸை மட்டும் நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கணும். மற்றவங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட ஆம்பிஷன் கரெக்டாக இல்லை, இப்படி குறை சொல்கிறதுக்குன்னே இருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி தள்ளி இருக்கிறது உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ரொம்பவே நல்லது. 8th, கீப் லேர்னிங். நீங்கள் ஸ்டடீஸ் ஆர் ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டெய்லி நீங்கள் கண்டினியூட்டியாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புது விஷயங்களை.
அப்படி லேர்ன் பண்ணுறது மூலமாக உங்கள் மைண்ட் ஷார்ப் அண்ட் ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகும் உங்களோட மைண்ட் க்ரோத். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் நிறையவே ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுலேருந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அண்ட் ஒரு சில விஷயங்களை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியும். வாரன் பஃபட் இவர் சராசரியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 pages ஆஃப் எக்கனாமிக் லிட்ரேச்சர் படிப்பாராம். இது மூலமாக அவருக்கு இன்னும் பெட்டராக டெசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் டெய்லியும் 1 hour அவர் நியூ திங்ஸை லேர்ன் பண்ணுறதுக்காண்டியே செக்ரிகேட் பண்ணிடுவாரா. அதாவது வீக்லி 5 hours பர் டேக்குனாலும் 1 hour, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த மாதிரி அவர் ஒரு சில நாட்களில் செக்ரிகேட் பண்ணிடுவார். அந்த ஒரு வாரத்தில் 5 hours மட்டும் புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்காண்டி அவர் ஒதுக்கிடுவாராம். இப்படி அவர் செப்பரேட்டாக ஃபோக்கஸ் பண்ணனால நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இவர் ஒரு ஏர்லி பேர்ட்னால மார்னிங் எந்திரிச்சோடனே ரீடிங் அண்ட் ரைட்டிங் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸசைஸ், ஒரு சில ஸ்கில்ஸை இவர் வளர்த்துப்பாரா. இது இவருக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வந்துச்சுன்னு சொல்கிறாரு. இந்த 5 hour ரூல் உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த 8 ஹேபிட்ஸை உங்கள் பிரெயினுக்கு ட்ரெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறிடுவீங்க.